ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம ஹோட்டலுக்கெல்லாம் போனோம்னா தவறாமல் ஆர்டர் பண்ண ஒரு ஐட்டம் வந்து பிரியாணியாக இருக்கும். அதுவும் ஹைதராபாதி பிரியாணினா நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் இல்லையா? இன்றைக்கி ஒரு வெஜிடேரியன் ஸ்டைல் ஹைதராபாதி பிரியாணி, அதுவும் நம்ம பானையில் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? வாங்க. 5 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, இந்த விரல் நீளத்துக்கு எடுத்தேன், அதை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் வச்சு வதக்கிக்கலாம். மிதமான தீயில் வச்சு, முதல்ல தீயை நல்லா ஜாஸ்தியாக வச்சுட்டு அப்புறமா மிதமான தீயில் வச்சு வதக்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்ல பொன்னிறமாக வதங்கி கிடைக்கும் நமக்கு. இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நல்ல எண்ணெயில் நம்ம பஜ்ஜி போண்டெல்லாம் பொரிச்சு எடுக்கிற மாதிரி கூட இந்த வெங்காயத்தை பொரிச்சு எடுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் எண்ணெயில் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி செய்கிறேன். 1 கப் பாஸ்மதி ரைஸை நல்லா ஒரு தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். 10 பீன்ஸு, 2 கேரட்டு, 2 உருளைக்கிழங்கு, ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி எல்லாத்தையும் நறுக்கி ஒன்றா போட்டு தண்ணியில் ரெடியாக வச்சுருக்கேன். இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்திருக்கேன். இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு விழுது இதை ஆட் பண்ணிக்கலாம். காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா. நம்மளோட வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கி இருக்குது. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஓரத்தில் இப்படி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எண்ணெய் ஃபுல்லும் இதில் வடிஞ்சிருங்கிறதுனால ஸோ இதிலிருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நம்ம இப்போ காய்கறிகளோடு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் இதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை வந்து மிஸ் பண்ணாதீங்க. இப்போ இதோட ஒரு ஏலக்காய், பச்சை ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கருப்பு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கருப்பு ஏலக்காயும் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கொஞ்சமாக இந்த கல் பாசி ஆட் பண்ணுறேன். இதுவும் பிரியாணிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். 2 பிரிஞ்சி இலைகள் ஆட் பண்ணுறேன். அப்புறமா ஒரு சின்ன பீஸ் ஜாதி பத்திரி ஆட் பண்ணுறேன். அப்புறமா ஒரு சின்ன பீஸ் பட்டை வாங்குறப்ப இந்த சுருள் பட்டை வாங்கிக்கோங்க. இதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த இன்னொரு பட்டை கிடைக்கும் பார்த்தீங்களா, அதை விட இது ரொம்ப நல்லது. ஸோ இது ஒரு சின்ன பீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா அன்னாசி மொக்கு, இது ஒரு பூ அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 5 கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்றபடி கொஞ்சமாக சிகப்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி நம்ம வந்து பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம். நீங்கள் பார்த்து உங்கள் கார அளவுக்கு ஏற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழை, இதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸோட உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த சோயா உருண்டைகளும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சோயா உருண்டைகளை நல்லா தண்ணியில் ஊற வச்சு அலசி நல்லா பிழிஞ்சு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிவிட்டு பாக்கி இருக்குது பார்த்தீங்களா இந்த எண்ணெய், இதை வந்து நம்ம இந்த வெஜிடபிள்ஸோடு ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்க்குறப்ப நிறைய வேலை இருக்கிற மாதிரி தோணும். பட் கரெக்டாக அந்த அரிசியை வந்து நம்ம களைஞ்சி தண்ணி ஊற்றி வச்சுட்டு இந்த வெஜிடபிள்ஸை வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு வேலை ஆரம்பித்தோம்னா கரெக்டாக 20 நிமிஷம் இது ஊறுறதுக்கும் இந்த இதெல்லாம் ரெடி ஆகிறதுக்கும் சரியாக இருக்கும். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் இந்த அரிசி அளவுக்கு ஊற வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் வந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஊறட்டும். அரிசி இப்போ 1/2 மணி நேரம் வரைக்கும் ஊறிருக்கு. இதை நல்லா உங்களோட அரிசியோட தன்மைக்கு ஏற்றபடி 20 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. இதை நல்லா இந்த வெள்ளையாக தண்ணி வருது பார்த்திங்களா, இது வந்து நல்லா கிளியர் ஆகிற வரைக்கும் அலசி எடுத்துக்கலாம். இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்தேன். ஸோ நான் அதில் 4 மடங்கு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணியில் 5 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கருப்பு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாசி மொக்கு, கொஞ்சம் கல்பாசி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 10 மிளகு, ஒரு பீஸ் ஜாதி பத்திரி, கொஞ்சம் புதினா இலைகள், கொஞ்சம் மல்லி இலைகள். இப்போ இவ்வளோத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். நம்ம ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன்.
தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிக்கிறப்ப நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற இந்த பாஸ்மதி ரைஸையும் போட்டுடலாம். இது இப்போ இன்னும் ஒரு கொதி வர ஆரம்பிக்கட்டும். 2 டேபிள் ஸ்பூன் அளவு பாலில் ஒரு 4 இல்லை 5 ஸ்ட்ராண்ட் அளவுக்கு இந்த குங்குமப்பூவை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வர ஆரம்பித்த உடனே கேஸை ஆஃப் பண்ணி மூடிடுங்க. கரெக்டாக 5 மினிட்ஸ் இது இப்படியே இருக்கட்டும். இப்போ கரெக்டாக 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்தோம்னா 3/4 பதம் வெந்திருக்கு பாருங்கள் ரைஸு. இப்போ இதை எடுத்து ஒரு வடிகட்டியில் போட்டு தண்ணியை வடித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி வடிகட்டின உடனே 1 இல்லை 2 டம்ளர் தண்ணி, நல்ல பச்சை தண்ணியை இதில் ஊற்றிடுங்க. ஸோ அந்த குக்கிங் ஸ்டாப் ஆகிடும். கரெக்டாக அந்த 5 மினிட்ஸை வந்து ஞாபகமாக வடிகட்ட பாருங்கள், இல்லாட்டி அரிசி வந்து குழஞ்சி போயிடும். நீங்கள் இந்த மாதிரி தண்ணி ஊற்றினாலும் சரி, நேராக குழாய் கடியில் வச்சு தண்ணியை காட்டினாலும் சரி, இது நல்லா கூல் ஆகிற வரைக்கும் நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் இந்த மாதிரி 2 கப் அளவுக்கு உப்போ இல்லை மண்ணோ எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே கொள்ளுற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பானை யூஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ இதுக்குள்ளே இதோட இந்த வால்ஸை தொடாத மாதிரி இருக்கணும் நம்மளோட பாத்திரம். குக்கரை இப்போ நம்ம அடுப்பில் ஏற்றிடலாம். நல்ல ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் வைக்க போகிறோமோ அதில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா அந்த பாத்திரம் ஃபுல்லும் கோட் ஆகிற மாதிரி இந்த எண்ணெயை இப்படி சுழட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஒட்டாமல் நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி எண்ணெயை ஃபுல்லும் சுழட்டி விட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு லேயர் அளவுக்கு நம்ம மசாலா சேர்த்து காய்கறிகள் இருக்குது பார்த்தீங்களா, இதை போட்டுக்கலாம். இப்போ ஒரு லேயர் இந்த வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே இப்போ நம்ம ஒரு லேயர் இந்த நம்ம வடித்து வச்சுருக்கிற இந்த அரிசி சாதத்தை போட்டுடலாம். இப்போ ஒரு லேயர் சாதம் போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம இதை ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறப்பவே இந்த ரெண்டுத்தையும் வந்து கண் நிதானத்தில் ஒரு 2 பங்காவோ இல்லை 3 பங்காவோ பிரிச்சுக்கோங்க. ஸோ ஒன்று மேலே ஒன்று போடுறப்ப நமக்கு கரெக்டான அளவு அரிசியும் கரெக்டான அளவு காய்கறிகளும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ரைஸ் போட்டதுக்கு அப்புறமா நம்ம இந்த குங்குமப்பூ சேர்த்து பால் கலந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை ஒரு லேயர் இப்படி போட்டுக்கோங்க. சும்மா 1 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது ஒரு நல்ல ஃப்ளேவரையும் கலரையும் கொடுக்கும் நம்மளோட பிரியாணிக்கு. அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த வெங்காயம், இது வந்து இதுதான் வந்து இதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குறதே, அதனால இது போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொத்தமல்லி புதினா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறது இது ஒரு லேயர் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த லேயர் வெஜிடபிள்ஸ், ரைஸு, இந்த பால் இது குங்குமப்பூ கலவை, அந்த வெங்காய கலவை, இந்த கொத்தமல்லி புதினா கலவை, இதை போட்டு இப்போ நம்ம இதை நிரப்பிக்க போகிறோம். இப்போ நம்ம சாதம் லேயர் போட்டு முடிச்சிட்டோம். இதுக்கு மேலே இந்த பால் இதை சேர்த்துடலாம். பால் குங்குமப்பூ கலவையை சேர்த்துடலாம். ஒரு லேயர் வெங்காயம் அண்ட் ஒரு லேயர் கொத்தமல்லி புதினா. ஒரு வாழை இலையோ இல்லை இந்த மாதிரி புரசை இலையோ எது கிடைக்குதோ அதை வச்சு இதை மூடிடலாம். முடிஞ்ச வரைக்கும் அலுமினியம் ஃபாயிலை வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதில் இருக்கிற அலுமினியம் வந்து உணவில் கலக்கும், அது நச்சுத்தன்மையுடையதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கயிறு போட்டு இந்த இதை கட்டிடுங்க. இல்லை ஒரு சப்பாத்தி செஞ்சு சப்பாத்தியை கூட மேலே வச்சு மூடி இந்த மாவால் மூடிடலாம். எப்படியாவது ஒன்று நம்ம மூடினா போதும். இதை இப்போ இந்த மாதிரி இந்த நூல் போட்டு இதை கட்டிடுங்க. இப்போ இது வந்து நம்ம குக்கருக்குள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி உள்ளே இறக்கி வச்சுட்டு குக்கரோட வெயிட்டையும் எடுத்துருங்க, இந்த கேஸ் கட்டையும் எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை மூடிடுங்க.
சும்மா மூடினா கூட போகிறோம், அந்த ஃபுல்லாக மூடணும்னு கூட அவசியம் கிடையாது. இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ மிதமான தீயில் 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வைங்க. நான் ஏன் 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எடுத்துருக்கிற பாஸ்மதி ரைஸோட குவாலிட்டிக்கு ஏற்றபடி அந்த மெச்சூரிட்டிக்கு ஏற்றபடி அந்த டைம் வந்து கொஞ்சம் மாறுபடும். நீங்கள் ஒரு தடவை செய்துட்டிங்கன்னா அடுத்தடுத்த தடவை உங்களுக்கு கரெக்டாக 15 நிமிஷமா 20 நிமிஷமானு தெரிஞ்சிடும். நல்ல ஒரு பிரியாணி வாசனை வீடு ஃபுல்லும் வரும் அந்த 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே. அந்த மாதிரி வர்றப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். கரெக்டாக 20 நிமிஷம் ஆயிருக்கு. நல்ல வாசனை, வீடு ஃபுல்லும் எனக்கு நல்ல பிரியாணி வாசனை வருது. ஸோ இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் சூடு ஆறணுன்னே ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஹைதராபாதி பிரியாணி ரெடி. நல்ல உதிராக நீளமாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதை எடுத்து இப்படி ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு தாம்பாளத்தில் எடுத்து பரப்பி வச்சுட்டோம் அப்படின்னா நல்ல உதிராகவும் கிடைக்கும். அந்த ரைஸ் வந்து உடையாமல் நல்ல நீளமாக கிடைக்கும் நமக்கு. இப்போ இதுக்கு மேலே நல்ல புதுசாக உருக்குன ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் நம்மளோட ஹைதராபாதி பிரியாணி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சாலன் ரொம்ப நல்லாயிருக்கும், தயிர் பச்சடி ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சாலன் ரெசிபியோட லிங்க் வந்து கீழே உங்களுக்கு கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த நெய் வீட்லேயே உருக்கிறதுக்கான வீடியோ லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். உங்களுக்கு ஒருவேளை குக்கருக்குள்ளே இந்த மாதிரி பானையில் வச்சு செய்யறதுக்கு முடியல அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரத்துலையோ இல்லை ஒரு குக்கர்லேயோ வச்சுட்டு அதை ஒரு தோசைக்கல்லுக்கு மேலே வச்சு மிதமான தீயில் வச்சிட்டிங்கன்னா கூட போகிறோம். மேலே ஒரு தட்டு போட்டு மூடி அது மேலே கொஞ்சம் வெந்நீர் வச்சுருங்க. இல்லை தம் போடுற மாதிரி உங்களுக்கு வசதிப்படும் அப்படின்னா கறி துண்டுகள் நல்லா எரியிற கறி கங்குகள் கூட வச்சோம்னா நமக்கு நல்ல தம் போட்ட மாதிரி பிரியாணி வீட்லேயே சூப்பராக கிடைக்குங்க. ஸோ இப்போ நம்மளோட டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ஹைதராபாதி பிரியாணி இன் பாட் ரெடி. இதை அவசியம் செய்து பாருங்கள். செய்து பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் மறக்காமல் எழுதி அனுப்புங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக்கும் பண்ணுங்கள். இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை. என்னோட கோலம் சேனல், இங்கிலீஷ் சேனல், பிளாக் எல்லாத்தையும் கூட செக் பண்ணுங்கள். எல்லாத்தோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன்.